ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு படிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய புக் இருக்குது. ஸ்கூல் புக் வேறு படிக்கணுன்றாங்க, அவுட் சோர்ஸ் புக் வேறு படிக்கணுன்றாங்க. எதை படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அகாடமிலேருந்து ஒரு புக்கை வாங்கி வச்சு ஒரே இடத்துல வந்து எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் ஆகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்குக்கு மட்டும்தான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. யாரும் அவுட் சோர்ஸ் புக்கெலாம் அந்தளவுக்கு ரெடி பண்ணலை. அவுட் சோர்ஸ் புக்கெலாம் வந்து நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே புக்லேயே வந்து ஸ்கூல் புக் எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். சிலபஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு அகாடமிலேருந்து புக் வாங்கிக்கோங்க. நான் வந்து சந்தோஷ்மணி அகாடமிலேருந்து தான் ஒரு புக் வாங்கியிருக்கேன். இந்த புக்கில் வந்து சிலபஸ் வைஸாக எல்லாத்தையும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படி பிரித்து கொடுத்துருக்குள்ள நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகிருக்கும். என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு குழம்பி இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு அகாடமிலேருந்து ஒரு புக் வாங்கிக்கோங்க, ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த தமிழை விட இப்போ இருக்க தமிழ் ஈஸியாக தான் தெரியுது. என்ன ஒன்று, நிறைய வேர்டுக்கு வந்து நமக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து நிறைய வளவளவல நிறைய படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எது படிக்கணும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு நமக்கு சிலபஸ் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்ன ஒன்று, நிறைய அவுட் சோர்ஸில் படிக்கிறாங்க. முதல்ல வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படி மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்கூல் புக்கு மட்டும் போதாது, அவுட் சோர்ஸ் நிறைய படிக்கணும், நிறைய மீனிங் தெரியணும். தமிழை பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணோம்னா ஒரு வேர்டுக்கும் நிறைய மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நிறைய புரிதல் இருக்கணும். நம்ம சின்ன வயசுலேருந்து தமிழ் எதுக்கு படித்தோன்றது இந்த எக்ஸாமில் வந்து ப்ரூவ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான எக்ஸாம் தான். பட் நிறைய படிக்கணும். டைம் இன்னும் நிறைய இருக்கே, நோட்டிஃபிகேஷன் வரலையே அப்படின்ட்டு ரிலாக்ஸாக விட்டோன்னா கிளியர் பண்ணுறது கஷ்டம். இப்போலேருந்தே ஒரு டாப்பிக்காக என்ன ஏதுன்றதை தனித்தனியாக பிரித்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கக்குள்ளே ஈஸியாக இருக்கும். சிலருக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க பிடிக்காது. அப்படின்றவங்க ஒரே இடத்துல எல்லா டாப்பிக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அகாடமி புக்கெலாம் வாங்கி ரெஃபர் பண்ணலாம். இந்த புக்கிலேருந்து இனிமேல் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அது அப்படி இருக்கக்குள்ளே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி எக்ஸாம் கேட்குறாங்க, எக்ஸாமில் எப்படி வருது கொஷின்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா வரும். அது மட்டும் இல்லாமல் வேறு சொல் கொடுத்துருக்காங்க, ஒரு பொருள் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாகவே பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. சிறப்பு தமிழ்லேருந்தும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு தமிழ் புக்கு, நியூ தமிழ் புக்கு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இதில் வந்து படிச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டாபிக் வந்து மறக்காது. இது பாருங்கள், ஒரு பொருள், ஒரு சொல் குறித்து பல பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புக்கிலேருந்து ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து டெய்லியும் பார்க்கலாம். நான் என்னென்ன ஒரு நாளைக்கு என்ன படிக்கிறேனோ அதை வந்து சிம்பிளாக வந்து சாம்பிளாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நானும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எழுதியிருக்கேன் நான் ஆல்ரெடி. பட் வந்து இப்போ வந்து இப்போ தான் கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன மாதிரி யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் டைம் இருக்கே அப்படின்ட்டு ரிலாக்ஸாக விட்டுறாதீங்க. ஒரு டாப்பிக்கை டெய்லியும் கவர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து முடிக்க முடியும். எக்ஸாமுக்குள்ளே முடிக்கணும்னா கண்டிப்பாக நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் கிடையாது. நிறைய தெரிஞ்சுக்கிட்டு படித்தேன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இனிமேல் வந்து மனப்பாடம் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணணும். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய தெரிஞ்சுக்கணும், புரிதல் நிறைய இருக்கணும். இலக்கணத்துக்கெல்லாம் புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எவ்வளோத்தர் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டாலும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து தமிழை கிளியர் பண்ணால் நிறைய புரிஞ்சுக்கோங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் பாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை டீட்டெயில் வேணுன்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.